ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் உங்கள் ஃபேவரட் சீரியலா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன மருமகள் தமிழ் சீரியலில் தமிழ் தான் தப்பு பண்ணான்னு சேதுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் வீட்டை விட்டு வெளியிலே அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழோட வாழ்ந்ததை நினச்சி சேது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. தனிமையில் நின்று தனியாக கத்திகிட்ருக்காரு. அவங்க மாமா வந்து அப்போ வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லை மாமா, என்னால் இதை நம்பவே முடியலை. இப்படி அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாலே. அவளை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நான் அவளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கேன். ஆனால் அவள் அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. என்னை இப்படி ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்த்து போஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் வாழ்க்கையை கெடுத்தில, உனக்கு நல்லா வேணும்டா, இனிமேல் நீ உன் பொண்டாட்டியோட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்பவே கோவப்படுற மாதிரி நம்ம சேதுக்கிட்ட போஸ் ஏற்றி விடுறாரு. அதுக்கு நம்ம சேதுவோட மாமா, என்னப்பா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி பேசுகிற அப்படின்னு. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், அவங்க தப்பு பண்ணவங்க தானே அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. சேது பைத்திய மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் ராஜாங்கம் பாட்டி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நான் கட்டாந்தரையில் படுத்து தூங்குனது இந்த 6 மாதம் சிறையில் பட்டதை என்னால் மறக்கவே முடியல ஆத்தா அப்படின்னு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, விளக்கமாத்துக்கு இதுக்கு பண்ண மாதிரி அவளை நடு வீட்டில் உட்கார வச்சு அவங்க குணம் தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே, அவளை இப்படி பண்ணியிருக்கா, இனிமேல் அவளை இந்த இருக்கிற திசை பக்கம் கூட வரக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே கோவமாக தமிழ்ச்செல்வி மேலே பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு சேதுவோட அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வாயு வயிறுமா இருக்கிற பிள்ளைய இப்படி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம தமிழ் வீட்டில் தமிழோட வாழ்க்கை இப்படி போனதை நினச்சி தமிழோட அம்மா அப்பா அவங்க பாய் எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. இனி உன் வாழ்க்கை என்னாக போகுது, இதை சரி பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சேதுவோட அத்தை, நல்ல வேலை ஃபோன் பண்ணது நம்ம பொண்ணு தான் தெரிஞ்சால் அவ்வளோதான், நம்மளை உசுரோடு விட்டு வைக்க மாட்டாங்க போல், இதுக்கே இப்படி கோவப்படுறாங்களே, அவள் கால் பண்ணி தான் உண்மையிலே போலீஸ் வந்தாங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், நம்ம எங்கள் 2 பேர்த்தையும் வெட்டி போட்டுருவாங்க போலையே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. தமிழும் சேதுவும் சேருவாங்களா, இல்லை இதனால் இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு இனி வரும் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.